என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. ஏய் இரு, போவாத. போவாதையா? அப்புறம் இப்படியே இருந்துக்கலாமா? ஏன் இருக்க மாட்டியா? நான் இருப்பேன், ஆனா நீங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணும்னா எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, இப்படியே இருக்கலாம். ஏ, நீ என் பக்கத்துல இருக்கும்போது ஹாஸ்பிட்டலாவது மார்ச்சுவரியாவது எங்கேயும் போக வேண்டாம். இங்க உன் பக்கத்திலேயே இருந்தா போதும். ஷமீர், காலையிலேயே வழியாதீங்க. ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் வழியிறேன்? அது காலையில இருந்தா என்ன, ராத்திரியா இருந்தா என்ன? இதுக்கு மேல இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. நான் போறேன்ப்பா. எங்க போவ? நான் உன்னை விடாம நீ போயிருவியா? ஐயோ ஷமீர். ஏ ஐஷு, நீ என் பக்கத்துல இருக்க இந்த நிமிஷம் இப்படியே இந்த உலகம் நின்னுட்டா கூட பரவாயில்ல. ஏன்? ஏன்னா அப்ப நீ என்னை விட்டு எங்கேயும் போகாம என் கூடயே இருந்துருவல்ல. இல்லனாலும் நான் உங்க கூடயே தான் இருப்பேன். காது முடி ஒதுக்குற விரலா, காதுக்குள்ள இனிக்கிற குரலா, நான் அழுவி விழுந்தது எதுல முழிக்கிறேன் குழப்பமா, ராட்சசியும் நினப்புல முழுசா, ராத்திரியில் சிரிக்கிறேன் புதுசா, பூட்டி வச்ச கனவுக்கு கதவை திறக்கிற வெளிச்சமா, கை பிடிச்சு நடந்திட உசுரே தூரம், நீ அருகில் இருந்திட உலகே மாறும், இன்னும் என்ன ஒண்ணும் வேண்டாமே, போதும் இவ போதும். கனவா? இவளை நினைக்கவே கூடாதுன்னு எப்ப நினைக்கிறோமோ அப்பதான் இப்படி கனவுலையெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணுவா. காலையிலேயே இப்படி ஒரு கனவா? இன்னைக்கு நாள் முழுக்க விளங்குற மாதிரி தான். டே ஷமீரு, இன்னைக்கு ஃபுல்லா எப்படா அவளை நினைக்காம இருக்க போற? ரியாச்செல்லாம் என்னடா பாக்குறீங்க? இந்த அப்பா என்னடா எப்ப பார்த்தாலும் தனியா புலம்பிக்கிட்டு இருக்கிறாருன்னா என்னடா பண்றது? உங்க அம்மா புலம்ப விட்டுட்டாலே. அப்பாவும் அம்மா வருவா வருவான்னு காத்திருக்கேன். ஆனா உன் அம்மா கனவுல மட்டும்தானடா வரா. ரியாச்செல்லாம், இப்போ உனக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. நீ பேசுறதும் யாருக்கும் புரியாது, நான் பேசுறதும் யாருக்கும் புரியாது. உன் அம்மா என்ன கிறுக்க நாட்ட புலம்ப விட்டுட்டாடா. கிறுக்க நாட்டம் இல்லடா, கூடிய சீக்கிரம் கிறுக்கனாவே மாறிடுவேன். வாடா நண்பா, அது எப்படிடா காலங்காத்தால என்ன கலாய்க்கிறதுக்குன்னே கிளம்பி வருவியோ? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாரு. போடா டேய். சரி, இந்த வழியா ஜாகிங் வந்தேன். நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருப்பியே, ரியாவை நீ எதுக்கு அங்க கொண்டு வந்து விடணும், நானே கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, அது சரி, என்னமோ கனவு கனவுன்னு காதுல விழுந்துச்சு. அதானே, என்னடா இன்னும் கேட்கலையேன்னு பார்த்தேன். இப்ப என் கனவுல யாரு வந்தான்னு உனக்கு தெரியணும், அதானே? ஆமா, உன் கனவுல என்ன பெரிய அன்சிகா மோத்வானியா வந்திருக்க போறா? அந்த ஐஸ்வர்யா தான் வந்திருப்பா. டே, என்னடா ஐஸ்வர்யான்னு சாதாரணமா சொல்ற? எவ்வளவு பெரிய அன்சிகா மோத்வானியா இருந்தாலும் என் ஐஷு கிட்ட கூட வர முடியாது. ஆமா, சொல்லிக்கிட்டாங்க. டேய், கோலங்கத்தால கடுப்பேத்தாத சொல்லிட்டேன். முன்னாடி எல்லாம் அவளை பத்தி பேசாதன்னு என்கிட்ட சொல்லுவ. இப்ப என்னத்துக்கு நீ எப்ப பார்த்தாலும் அவளை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க? அது என்னமோ தெரியலடா, முன்னாடியெல்லாம் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அவளை பத்தி பேசினாலே கோபமா வரும். ஆனா இப்பெல்லாம் அடிக்கடி அவ என் கனவுல வரா. என்னமோ தெரியல, அவ என் கூடவே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு என்னமோ கூடிய சீக்கிரம் நான் ஐஷுவை பாப்பணும்னு தோணுதுடா. பார்த்துட்டா மட்டும் அப்படியே ஓடி போய் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லி கிழிச்சிருவ முடியாதுல்ல. அப்புறம் என்ன? இங்க பாரு, இப்ப அவளே நேர்ல வந்தா கூட உன்னால எதையுமே போய் சொல்ல முடியாது. அவளுக்கா எல்லாம் ஞாபகம் வந்தா தான் உண்டு. ஆனா ஐஷு திரும்ப வந்தா நல்லா இருக்கும்னு உன்னை விட அதிகமா நான் ஆசைப்படுறேன். அது உனக்காக இல்ல, ரியாவுக்காக. அம்மானா என்னன்னே தெரியாத அந்த குழந்தைக்கு அம்மாவோட பாசம் கிடைக்கணும். அதுக்காகவாவது ஐஷுக்கு எல்லா ஞாபகமும் வந்து திரும்ப அவ வரணும்னு நானும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். என்னது, படிப்பு விஷயமா இந்தியாவுக்கு போகணுமா? இங்க பாரு ஐஸ்வர்யா, அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. நீ இங்க
இங்க பாருமா ஐஸ்வர்யா, நீ சொல்றதெல்லாம் எங்களுக்கு புரியுது. ஆனா இப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்காக அவ்வளவு தூரம் இந்தியாவுக்கு போகணும்னு இருக்கா? இங்கேயே ஏதாவது பண்ற மாதிரி ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணலாம்ல? ஐயோ இல்லப்பா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு டிஃப்ரெண்டா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு எவ்வளவோ சர்ச் பண்ணி இப்படி ஒரு ப்ராஜெக்ட்டை கண்டுபிடிச்சிருக்கேன்ப்பா. கோமா ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு பிரெக்னன்ட் லேடியோட வயித்துல குழந்தை எப்படி டெவலப் ஆகுதுன்னு தான் நான் ப்ராஜெக்ட் பண்ண போறேன். இப்படி ஒரு பேஷண்ட் கிடைக்கிறதே பெரிய அதிசயம். என்னோட நல்ல நேரம் தான் எனக்கு இப்படி ஒரு பேஷண்ட் இந்தியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தெரிய வந்துச்சு. இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சு கூட நான் அதை பண்ணாம எப்படிப்பா மிஸ் பண்ண முடியும்? இங்க பாரு ஐஸ்வர்யா, இப்ப என்ன இது பண்ணலன்னா உன்னால டாக்டரே ஆக முடியாதா? வேற ஏதாவது எடுத்து பண்ணி நீ டாக்டர் ஆனா போதும். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இந்தியாவுக்கு போய் அவ்வளவு தூரம் போய் கஷ்டப்பட்டு தான் இதெல்லாம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதாம ஏன்னு கேக்குறேன், நான் ஏமா இந்தியாவுக்கு போக கூடாது? இங்க பாரு ஐஸ்வர்யா, ஏன் எதுக்குன்னு கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காத. நீ இந்தியாவுக்கு போக கூடாதுன்னா போக கூடாது, அவ்வளவுதான். ஐயோ அதாம ஏன்னு கேக்குறேன், நான் தனியாவா போக போறேன்? ராகேஷும் நானும் சேர்ந்து தானே போக போறோம். நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டே பண்ண போறோம். ஒருவேளை என்ன தனியா அனுப்பி வைக்கிறது தான் உங்க பிரச்சனைனா ராகேஷ் தானே வராரு, அப்புறம் உங்களுக்கு என்னமா பிரச்சனை? இங்க பாருமா ஐஸ்வர்யா, ராகேஷ் தம்பி வர்றதெல்லாம் சரிதான். என்னதான் இருந்தாலும் அவ்வளவு தூரம் நாங்க அனுப்பி வச்சுட்டு நாங்க எப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும்? இங்க பாரு, அதெல்லாம் வேண்டாம், சொன்னா கேளுமா, வேற எதையாவது எடுத்து பண்ணு. இல்லம்மா, இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வேற யாருக்குமே கிடைக்காது. ஆனா எனக்கு கிடைச்சிருக்கு. இத பண்ணாம என்னால மிஸ் பண்ண முடியாதுமா. இங்க பாருமா ஐஸ்வர்யா, நீ என்னதான் மாப்பிள்ளை கூடயே போறதா இருந்தாலும் அது புது ஊரு. உங்க 2 பேத்துக்கும் அங்க எதுவுமே தெரியாது. நமக்கு கூட அங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, இருந்தாலும் நம்ம அவங்க கூட எல்லாம் இப்ப பேசுறது இல்ல. அதனால நீங்க அங்க தனியா போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கா, வேற எதுவும் இல்ல. ஐயோ அப்பா, அதுக்கு நாங்க 2 பேரும் இந்தியாவிலேயே போய் இருக்க போறோம். ஒரு 6 மாசம் தான்ப்பா. 6 மாசம் இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சது திருப்பி வர போறோம். இந்த 6 மாசத்துல அப்படி என்னப்பா எங்களுக்கு பிரச்சனை வந்துற போகுது? ஐயோ என்னங்க இவ சொல்ல சொல்ல கேட்காம இந்தியாவுக்கு போகணும்னே பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அதுலயும் இந்தியாவில் வேற எங்கேயாதுன்னா பரவாயில்ல, கரெக்டா அந்த பையனோட ஆஸ்பத்திரிக்கே தாங்க போறாங்க. அங்க மட்டும் இவ போய் அந்த பையன் மட்டும் இவளை பார்த்துட்டானா அப்புறம் என்னெல்லாம் நடக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலங்க. இங்க பாருங்க, அவ என்ன வேணா சொல்லட்டும், ஆனா அவ இந்தியாவுக்கு போறதுக்கு மட்டும் நீங்க சம்மதிச்சிடாதீங்க. பா, நீங்களாவது அம்மாவுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்கப்பா. 6 மாசம் தான், இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டு வந்துடுறேன்ப்பா. இல்லம்மா ஐஸ்வர்யா, அம்மாவும் அப்பாவும் எதுக்கு சொல்றோம்னா, அங்கிள், ஐஷு நானும் இந்தியாவுக்கு போய் அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வரோம் அங்கிள். ஐயோ அது இல்லப்பா ராகேஷ், நாங்க எதுக்காக சொல்றோம்னா, இங்க பாருங்க அங்கிள், நீங்க எதுக்காக சொல்றீங்க எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுதான் நான் சொல்றேன். நானும் ஐஷுவும் இந்தியாவுக்கு போய் அந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வரோம். ஆண்டி, நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஐஷுவோட நான் போறேன். நீங்க எதை நினைச்சு வருத்தப்படுறீங்களோ அது எதுவுமே நடக்காம ஐஷுவை பத்திரமா ப்ராஜெக்டை முடிச்சு கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. அது இல்ல மாப்ள. ஆண்டி, இங்க பாருங்க, இது ரொம்பவே பெரிய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை மட்டும் நானும் ஐஷுவும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்னா நாங்க இந்த மெடிக்கல் முடிச்சதுக்கு அப்புறம் கூட எங்களுக்கு நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து நல்ல நல்ல ஆஃபர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு. சில சில்லி ரீசன்ஸ்க்காகலாம் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றதுக்கு நாங்க தயாரா இல்லை. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நானும் ஐஷுவும் இந்தியாவுக்கு போய் அந்த ப்ராஜெக்டை நல்லபடியா முடிச்சுட்டு எந்த பிரச்சனையும் இல்லாம திரும்பி வருவோம். நீங்க கவலைப்படாம இருங்க. என்னங்க? சரி விடு ஜானகி, அதான் மாப்பிள்ளை இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, அவரும் ஐஷோட கூட தானே போறாரு. அதனால அவங்க பத்திரமா போய் ப்ராஜெக்டை முடிச்சுட்டு திரும்பி வந்துருவாங்க. சரிம்மா ஐஷு, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்தியாவுக்கு போய் அந்த ப்ராஜெக்டை பண்ணிட்டு வாங்க. அப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா. ஐயோ எங்க நீங்க சம்மதிக்காம போயிருவீங்களான்னு நினைச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் பா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நானும் ராகேஷும் நல்லபடியா போய் ப்ராஜெக்ட்டை முடிச்சிட்டு வந்துருவோம். சரிம்மா. ஐஷு, இன்னைக்கு நைட்டு நமக்கு ஃப்ளைட். அதனால நீ உனக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் போய் பேக் பண்ணு போ. ஓகே ராகேஷ். ராகேஷ், என்னப்பா இதெல்லாம் நடந்த எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். நீங்க போறது அந்த பையனோட ஹாஸ்பிட்டல் தான். எனக்கு தெரியும் அங்கிள், ஆனா இப்ப வேற வழி இல்லை. இந்த பிரச்சனையை விட இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியமானது. இந்த ப்ராஜெக்டை நானும் ஐஷுவும் முடிச்சே ஆகணும். அப்புறம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஐஷுக்கு தான் இப்ப எந்த விஷயமும் ஞாபகம் இல்லையே. அந்த பையனை பார்த்தா கூட அவன் யாருன்னு அவளுக்கு தெரிய போறதில்ல. அப்புறம் அவனாலையும் நடந்த எல்லா விஷயத்தையும் ஐஷு கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க ஒரு விஷயத்த பண்ணியிருக்கீங்க. அதனால எங்க அவன் வந்து ஐஷு கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவானோன்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இல்லப்பா ராகேஷ், நிச்சயமா நடந்த எல்லா உண்மையும் அவன் வாயால அவன் வந்து சொல்ல மாட்டான். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா ஒருவேளை அங்க போய் அவனை பார்க்கும்போது ஐசுக்கு ஏதாவது ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னா?
இல்லை அங்கிள், அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஐஷுவோட தலையில் அடிபட்டதில் அவளுடைய பிரெயின் எல்லாம் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவள் மனநலம் சரியில்லாமல் இருந்து அப்புறம் அவளுக்கு டெலிவரி எல்லாம் ஆனதுக்கப்புறம் இன்னுமே அது அவள் மூளையை ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால் அவளுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே மறந்து போச்சு. அதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வர்றதுக்கு ஜஸ்ட் 10% தான் சான்ஸ் இருக்குன்னு அவள் ரிப்போர்ட்டில் இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த 6 மாதத்துலையெல்லாம் அவளுக்கு பழைய விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வர்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அப்படியே ஒருவேளை அவளுக்கு ஏதாவது கொஞ்சம் ஞாபகத்துக்கு வருதுனாலும் அதை அவள் என்கிட்ட தானே ஷேர் பண்ணி ஆகணும். அப்படி அவள் ஷேர் பண்ணால் அதை எப்படி டைவர்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அங்கிள். ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நானும் ஐஷுவும் இன்னைக்கு இந்தியாவுக்கு கிளம்புறோம். 6 மாதம் இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு திரும்பி வரோம். அதுக்கு இடையில அந்த பையன் என்ன பண்ணாலும் சரி, அதை நான் பார்த்துக்கிறேன். சரிங்க மாப்பிள்ள. ஹலோ டாக்டர் ஷமீர். ஆமாம் சொல்லுங்க. ஷமீர், நான் துபாய் வெஸ்ட்ஃபோர்ட் காலேஜ்ல இருந்து ஜார்ஜ் பேசுறேன். ஐயோ சார், குட் மார்னிங் சார். நீங்க எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க? என்னால் நம்பவே முடியல சார். ஆமா ஷமீர், உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் கால் பண்ணியிருக்கேன். ஐயோ என்ன சார் ஹெல்ப் ஆகுதுன்னுட்டு? நான் உங்க ஸ்டூடெண்ட் சார். இதை பண்ணடா ஷமீர்னு சொன்னா நான் பண்ண போறேன். நோனோ ஷமீர், ஸ்டூடெண்ட் எல்லாம் இப்போ நீ ஒரு பெரிய டாக்டர், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோட எம்டி. உன்கிட்ட நான் அதுக்கு தகுந்த மாதிரி தானே பேசணும். ஐயோ சார், அப்படியெல்லாம் இல்லை சார். நான் என்னைக்குமே உங்க ஸ்டூடெண்ட் தான். சரி சொல்லுங்க சார், என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை ஷமீர், உங்க ஹாஸ்பிட்டல்ல கோமா ஸ்டேஜ்ல ஒரு பிரெக்னென்ட் லேடி அட்மிட் ஆயிருக்காங்கல்ல, அவங்கள பத்தின ஒரு ப்ராஜெக்ட் தான் ஏன் காலேஜ்ல இருக்கிற 2 பேர் பண்ண போறாங்க. அந்த ப்ராஜெக்ட் விஷயமா அவங்க 2 பேரும் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரதா இருக்காங்க. அவங்க அங்க வந்து ஒரு 6 மந்த் அந்த ப்ராஜெக்டை பண்றதுக்கு நீங்க தான் பெர்மிஷன் கொடுக்கணும். ஐயோ இதுல என்ன சார் இருக்கு? தாராளமா பண்ணட்டும். ஆமா சார், அது ஒரு ஸ்பெஷல் கேஸ் தான். அதனால தான் அந்த கேஸுக்கு வந்துட்டு நான் ஒரு ஸ்பெஷலான மெடிக்கல் டீம் ஃபார்ம் பண்ணி நான் அந்த டேக் கேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான கேஸ் வர்றது ரொம்ப ரேர் தான். ஆனால் அந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா ஃபியூச்சரில் கூட இதை பற்றி யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அது கிளியர் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் நான் கூட அவங்கள ஸ்பெஷல் அப்சர்வேஷனில் வச்சுருக்கேன். ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க எப்போ வராங்க, என்ன எதுன்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஷமீர், அவங்க அநேகமா நாளைக்கு அங்கே வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு அவங்க வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் தான் அந்த ப்ராஜெக்டை பற்றின எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு டீச் பண்ணணும். இந்த ப்ராஜெக்டை அவங்க முடிக்கிற வரைக்கும் இந்த 6 மந்த்ஸ் நீங்க தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஹெட், அதாவது ப்ரொஃபசர். என்ன ஷமீர், ஒரு 6 மந்த்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸை உங்க ஸ்டூடெண்டா ஏத்துக்கிட்டு இதெல்லாம் டீச் பண்ணி கொடுப்பீங்கல்ல? ஷுவர் சார், கண்டிப்பாக அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்டை முடிக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் சார். ஓகே ஷமீர், நிச்சயமா இந்த ப்ராஜெக்டை நான் உங்களுக்கு டீச் பண்றதை விட நீங்க டீச் பண்ணா இன்னும் பெட்டரா தான் இருக்கும். தேங்க்யூ சார். ஓகே சார், நாளைக்கு அவங்க இங்கே வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே ஷமீர், அப்ப நான் போனை வச்சிடுறேன். செல்வியக்கா. சார். செல்வியக்கா, நாளைக்கு துபாயில இருந்து 2 பேர் வருவாங்க. நான் படித்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா இங்கே வராங்க. ஒரு 6 மாதம் இங்கே தான் தங்கி அந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறாங்க. அதாவது நம்ம அந்த கோமா ஸ்டேஜில் இருக்க பேஷண்ட் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றின ப்ராஜெக்ட் தான். ஓகேங்க சார். நாளைக்கு காலையிலேயே அவங்க வந்துருவாங்க. நாளைக்கு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ நான் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால அவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா அந்த கோமா ஸ்டேஜில் இருக்க பேஷண்ட் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் பேசிக்கான சில விஷயங்களை மட்டும் அவங்களுக்கு சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா நான் வந்து பாக்கி எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகேங்க சார். ஆமா, வர்ற அவங்க பேர் என்ன சார்? ஐயோ, பேர் என்னன்னு கேட்கலையே. செல்வியக்கா, பேர் என்னன்னு கேட்க மறந்துட்டேன் செல்வியக்கா. அவங்க துபாய் வெஸ்ட்ஃபோர்ட் காலேஜ்லேருந்து வருவாங்க. ஐடி கார்டெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்கலாம். பாய்.